ஒரு சிறிய அழகான கிராமத்தில் சோமையா என்ற விவசாயி இருந்தார். அவரது தோட்டத்தில் எல்லா பயிர்களும் நன்றாக வளர்ந்தன. ஆனால் தோட்டத்தின் ஒரு மூலையில் ஒரு சிறிய செடி இருந்தது. அது வளரவே இல்லை. ஆனால் அதன் இலைகள் மிகவும் பசுமையாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தன. கிராமத்து மக்கள் எல்லோரும் அந்த செடியை பார்க்க வருவார்கள். குழந்தைகள் அதன் அருகில் விளையாடுவார்கள். பறவைகள் அதன் மீது அமர்ந்து பாடும். சோமையாவுக்கு அந்த செடியின் மீது ரொம்ப பிரியம். ஒரு நாள் கிராமத்தின் பணக்கார வியாபாரி வந்தார். செடியை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னார், சோமையா, இந்த செடியின் அடியில் தங்க கட்டி இருப்பதாக கேள்விப்பட்டேன். இந்த செடியை எனக்கு கொடு. நான் உனக்கு 2 ஏக்கர் நிலமும் புதிய டிராக்டரும் தருகிறேன். சோமையா முதலில் தயங்கினார். ஆனால் பேராசை வந்தது. இவ்வளவு பெரிய ஆஃபர் விட்டால் முட்டாள் என்று நினைத்து செடியை கொடுத்துவிட்டார். வியாபாரி செடியை எடுத்துச் சென்று வீட்டில் அதை பிடுங்கி வேரை தோண்டினார். ஆனால் அங்கு தங்கம் எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதில் எழுதியிருந்தது, காதல் மற்றும் மகிழ்ச்சியை எங்கும் கொண்டு செல்ல முடியாது. வியாபாரி கோபத்தில் செடியை வீசி எறிந்தார். மறுநாள் சோமையா தோட்டத்திற்கு சென்றார். அங்கு பயங்கர காட்சி. எல்லா பயிர்களும் வாடிப்போயிருந்தன. பூக்கள் கருகி போயிருந்தன. பறவைகள் வரவில்லை. தோட்டம் முழுவதும் வெறிச்சோடி கிடந்தது. சோமையா ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது அவரது அழகான மகள் வந்து சொன்னாள், அப்பா, நீங்கள் அந்த செடியை உண்மையாகவே நேசித்தீர்கள். அது நமது தோட்டத்திற்கு மகிழ்ச்சி கொண்டு வந்தது. அப்போது சோமையாவுக்கு புரிந்தது, பணத்திற்காக காதலை விற்கக்கூடாது. அவர் வீசி எறியப்பட்ட செடியை தேடி எடுத்து வந்து மீண்டும் நட்டார். மெதுவாக தோட்டம் மீண்டும் பசுமையாக மாறியது. பறவைகள் வந்தன. குழந்தைகள் மீண்டும் விளையாடத் தொடங்கினர்.